ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த எளிய நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் அளவில்லாத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கட்டளையிடுவாராக. இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வார்த்தை வாசிக்க கேட்போமா? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தையில் நம்முடைய உள்ளத்தை கலங்கடிக்கக்கூடிய காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன கூறுகிறது பாருங்கள். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறது. புறம்பான இருள் என்று ஒரு இருள் இருக்கிறதா? யோபு என்ற பக்தன் ஒரு காரியத்தை தன் வாழ்க்கையில் கண்டு எழுதுகிறார் பாருங்கள். யோபு 10:21 அந்த வேத வார்த்தை என்ன கூறுகிறது? காரிருளும் மரணாந்தகாரமுமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த மரணாந்தகாரம் உள்ள ஒழுங்கில்லாத தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த வேத வசனத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம் இருண்ட தேசம், காருருள் நிறைந்த தேசம், எங்கும் காருருள், எங்கும் இருள், ஒழுங்கில்லாத தேசம். அந்த தேசத்தில் இருப்பது என்ன? அந்த புறம்பான இருளில் இருக்கிற காரியம் என்ன? இல்லாவிட்டால் அங்கே போகிற மனுஷன் அவனுக்கு அங்கே என்ன உண்டாயிருக்குமா? மத்தேயு 8வது அதிகாரம் 12வது வார்த்தையின் பிற்பகுதி, 22வது அதிகாரம் 13வது வசனத்தின் பிற்பகுதி, 25வது அதிகாரம் 30வது வார்த்தையின் பிற்பகுதி இதை வாசித்து பாருங்கள். அங்கே அழுகையின் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். There shall be weeping and gnashing of teeth. அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்தில் இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை தள்ளி போடுங்கள் என்று எஜமான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நாம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். எஜமான் ஒருவர் இருக்கிறார். அவர் வெளியே தூர தேசத்திற்கு செல்கிறதுக்கு முன்பதாக தன்னுடைய ஊழியக்காரரை அழைக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அவர் போய்விடுகிறார். 5 தாலந்தை வாங்கினவன் அதை கடினமாக உழைத்து 10 தாலந்தாக மாற்றுகிறான். 2 தாலந்து வாங்கினவனும் உழைத்து 2ஐ 4ஆக மாற்றுகிறான். ஆனால் இந்த 1 தாலந்தை வாங்கின இந்த ஆசாமி இருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒன்றுமே அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அப்படியே வைக்கிறார். ஆண்டுகள் முடிகிறது. எஜமான் திரும்ப வருகிறார். ஒவ்வொருவரை அழைக்கிறார். ஏப்பா, உன்னிடத்தில் இப்படி 5 தாலந்தை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? அவன் ஓடி வருகிறான். அவன் சொல்லுகிறான், ஐயா, இந்த 5 தாலந்தை நான் வைத்து 10 தாலந்தாக மாற்றியிருக்கிறேன். எஜமானுக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொல்லுகிறான், உண்மையும் உத்துவமான ஊழியக்காரரே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவரை மனதார ஆசீர்வதித்து மகிழ்கிறார். 2 தாலந்து வாங்கினவனும் ஓடி வருகிறான். அவனும் சொல்லுகிறான், ஐயா, 2ஐ நான் காக்கி இருக்கிறேன் என்று. அதே போல் மகிழ்கிறார் எஜமான். உண்மையும் உத்துவமான ஊழியக்காரர் என்று மார்போடு அடைக்கிறார்.
சந்தோஷ பெருக்கில் சொல்லுகிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. இந்த ஒரு தாளந்தை வாங்கின ஆசாமியும் ஓடி வருகிறார். அவரும் ரொம்ப பவியமாக வருகிறான் எஜமானிடத்தில். பவியமாக வந்து எஜமானிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற என்று எனக்கு தெரியும். ஆகவே நீ தந்த ஒரு தாளந்தை அப்படியே மண்ணில் புதைத்து வைத்தேன், இதா இப்பொழுது நீ வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி அவனும் பவியமாக எஜமானிடத்தில் அந்த ஒரு தாளந்தை கொடுக்கிறார். எஜமானுக்கு கோபம் வருகிறது, கோபம் வருகிறது. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை கையும் காலும் கட்டுங்கள், throw him in the darkness, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஊழியக்காரன் ஏன் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக மாறினான்? அந்த எஜமான் அதற்குரிய காரணத்தை எங்கு கூறுகிறார் பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரம் 28 வசனத்தில் சொல்லுகிறார், அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாத ஊழியக்காரனே என்று. சோம்பனமான ஊழியக்காரன். 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். ஒன்று, பொல்லாத ஊழியக்காரர், ஈவில் சர்வன்ட். இன்னொன்று, சோம்பனமான ஊழியக்காரனே, லேசி, ஸ்லகிஷ், லாத்ஃபுல் சர்வன்ட். அந்த ஊழியக்காரன் பிரயோஜனமற்றவனாக போய்விடுவதற்கான காரணம் என்ன? இல்லாவிட்டால் அந்த ஊழியக்காரன் புறம்பான இருளில் தள்ளப்படுகிறதற்கான காரணம் என்ன? 2 காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று, பொல்லாத ஊழியக்காரன். இன்னொன்று, சோபனமான ஊழியக்காரன், சோம்பேறித்தனம். பொல்லாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? மத்தேயு 24:48 அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பொல்லாத ஊழியக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய இருதயம் எப்படி இருக்குமா? அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு அவனுடைய அந்த பொல்லாத ஊழியக்காரனாக மாற காரணம் என்ன? அவன் நினைக்கிறான், என் ஆண்டவர் வரக்கு இனி நாளாகுமே, அவர் தூர போயிருக்கிறாரு, இனி வருகிறதுக்கு நாளாகுமே என்று உள்ளத்திலே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். மத்தேயு 24:49 வாசித்து பாருங்கள். தன் உடன் வேலை ஆட்களை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். பாருங்கள், அவனுடைய கிரியை, பொல்லாத கிரியை. அவனுடைய உடன் வேலை ஆட்களை அடிக்கிறான், உடன் வேலை ஆட்களை அடிக்க தொடங்கிறான். அது மட்டுமல்ல, வெறியரோடு உட்கார்ந்து புசிக்கவும் குடிக்கிறதற்கு அவன் தீர்மானிக்கிறான். ஈவில் சர்வன்ட்ஸ், பொல்லாத ஊழியக்காரனுடைய எண்ணம் என்ன? இயேசு இனி எங்கே வரப்போகிறார்? அவர் வருகிறதற்கு இன்னும் அநேக ஆண்டுகளாகும். ஆகவே நான் ஒரு இம்மாறல் மனம் கெட்டுப்போகிற வாழ்க்கை வாழலாம். Secretly I can enjoy the immoralities of this world. இரகசியமாக இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை, இச்சைகளை அனுபவிக்கலாம். தேவன் அருவருக்கிற காரியத்தை செய்யலாம். வெறியரோடு உட்கார்ந்து குடிக்கலாம், புசிக்கலாம். உடன் வேலையாட்கள், உண்மையான வேலையாட்கள் இருப்பார்கள். அடிப்பார், உண்மையாக ஊழியம் செய்கிற மனுஷனை அடித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு இதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்மையை உத்தமமாக ஆண்டவருக்காக இளம் வயதிலே ஆரம்ப நாட்கள் ஊழியம் செய்ய வருகிற தெய்வ பிள்ளைகளை அப்படியே அடித்து மட்டப்படுத்தி விடுவார். எழும்பாதப்பா, இதற்கு மேலே நீ எழும்பிடாத, ஜெபத்தோடு நிறுத்திடு, பிரசங்கம் பண்ணாதே, பாட்டோடு நிறுத்திடு என்று அடிக்க தொடங்கி விடுவார்கள். அவன் முதலாவது பொல்லாத ஊழியக்காரனாக இருந்தார். 2வது பாருங்கள், சோம்பலான ஊழியக்காரன். சோம்பேறி என்கிறதுக்கு அர்த்தமும் சோர்வுக்கும் வித்தியாசம் உண்டு. பல நேரத்தில் நாம் சோர்வு அனுபவிக்கிறோம், சோர்ந்து போகிறோம். இயற்கை. மீண்டும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் சோம்பேறியுடைய வாழ்க்கை விசித்திரமானது. சோம்பேறியுடைய வாழ்க்கை குறித்து வேதம் என்ன கூறுகிறது பாருங்கள். நீதிமொழிகள் 21:25 வாசித்து பாருங்கள். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால்
அவன் ஆசை அவனை கொல்லும் என்று எழுதியிருக்கிறது. சோம்பேறியுடைய கைனால வேலை செய்யறதற்கு சம்மதிக்காத, அவனுடைய கை வேலை செய்யறதற்கு சம்மதம் செய்யாது. செய்யாத, வேலை செய்யாத, ஜெபிக்காத, உபவாசிக்காத, பிரசங்கம் பண்ணாத. சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26:15 வாசித்து பாருங்கள். சோம்பேறி தன் களத்திலே கைகளை வைத்து அதை திரும்ப தன் வாய்க்கு எடுக்கிறதுக்கு வருத்தப்படுகிறார். அவருடைய அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சாப்பிடுகிறதற்கு தட்டிலே சாப்பாடு இருக்கிறது, தன் கையை களத்தில் வைக்கிறார், சாப்பாடை கரத்தில் வைக்கிறார், அதை திரும்ப தன்னுடைய வாயில் கொண்டு வருகிறதற்கு அவர் வருத்தப்படுகிறார். சோம்பேறியினுடைய வருத்தம் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:4 வாசித்து பாருங்கள். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டார், வெளியே வந்தால் குளிரடித்து விடும் என்று உளமாட்டார். இன்றைக்கு ஆண்டவருக்காக வெளியே வந்து விட்டால், இயேசுவை குறித்து பகிரங்கமாக பேசிவிட்டால், இயேசுவை குறித்து சாட்சி சொல்லிவிட்டார், ஊரார் நம்மை பகைத்துக் கொள்வார்களே, ஊரார்கள் நம்மை வெறுத்து விடுவார்களே, ஊரார்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பாடுகிறதற்கு நாம் சோர்வடைந்து விடுகிறோம், சோம்பேறித்தரப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 21:25 வாசித்து பாருங்கள். சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. எப்படியோ வேட்டையாடி ஒரு விலங்கை பிடிக்கிறார், பிடித்ததை கூட அவன் சமைப்பதில்லை. காரணம் சோம்பேறித்தனம், சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 13:4 வாசித்து பாருங்கள். சோம்பேறினுடைய ஆத்ம விரும்பி ஒன்றும் பெறாது என்று. ஆத்ம விரும்பி ஒன்றும் பெறாது, அவ்வளவு சோம்பேறித்தனம். அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு இந்த சோம்பேறித்தனம் இருந்தது. எப்படி அதை ரெண்டாக்குவது? ஆகவே அவன் புதைத்து வைக்கிறான், அங்கே உட்கார்ந்து புதைத்து வைக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற நம்மையும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார், உணர்த்துகிறார். எத்தனையோ தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், விதவிதமான தாளந்துகள். கண்ணீரோடு ஜெபிக்கிற தாளந்து, பாடுகிற தாளந்து, பிரசங்கம் பண்ணுகிற தாளந்து, தேவனுக்காக ஊழியக்காரர்களுக்காக தரப்பில் வாசலில் நிற்கிற தாளந்து, தேசத்திற்காக எத்தனையோ தாளந்துகளை தந்திருக்கிறார். ஆர் யூ யூட்டிலைஸ் இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் ஜீசஸ்? இயேசுவின் நாம மகிமைக்காக நீ அதை பயன்படுத்துகிறாயா? இல்லாவிட்டால் சோம்பேறித்தனத்தோடு அதை புதைத்திருக்கிறாயா? லெட் அஸ் ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் காட் டுடே மார்னிங். ஆண்டவருக்கு நேராக இன்று காலை திரும்புவோம். அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற நாள் ஒன்று வருகிறது. நம்மை பார்த்து பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று அவர் சொல்லக்கூடாது. உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று மார்போடு அடைத்து மகிழ்கிற பாக்கியம். ஒரு எளிய பிரார்த்தனை செய்வோமா? அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு பிதாவே, உடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் உள்ளங்களை அது ஊடுருவுகிறது சுவாமி. நாங்கள் உமக்கு பிரயோஜனமான ஊழியக்காரர்களாய் எங்களை மேம்படுத்தோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகள் ஆண்டவரை உமக்கு மகிமைக்கு ஏதுவாக, உம்முடைய ராஜ்ய அபிவிருத்திக்கு மேன்மையாக அவை பல மடங்காக பெருக்கப்படக்கூடிய கிருபை தார். இப்பொழுது இந்த நிகழ்விற்கு முன்பதாக உணர்வடைந்து பிரார்த்தனை செய்கிற இந்த எல்லா அன்பு பிள்ளைகளையும், எல்லா சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. இந்த குடும்பங்களுக்குள் இருக்கிற நெருக்கடிகள், குடும்பங்களுக்குள் இருக்கிற கலக்கங்கள், குடும்பங்களில் இருக்கிற வியாதிகள், குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள், கடன் பாரங்கள், பலவீனங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கிடையில் இருக்கிற பிரிவினைகள், சமாதானமற்ற நிலைமை, இரவு நித்திரை செய்ய முடியாத நிலைமை, கொடிய வியாதிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று மனம் கசந்து உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சி காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உடைய காயப்பட்ட கரங்களை வைப்பீராக. இல்லத்தில் அவர்கள் இருந்து இந்த பிரார்த்தனை செய்கிற போலே சிறுமியும் எளிமையான இவர்கள் அருகாமையில் நின்று காயப்பட்ட கரங்களை வைத்து இந்த பிள்ளைகளை
ஆசீர்வதித்தருளும்படி இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய திருநாமத்தில் தாழ்த்தி பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம் அனைவரையும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக ஆசீர்வதித்து நடத்துவாராக.